Chennai stop ranking green villa project attacker easier by Ram Kamal developers. Milky Mist Cowgie. Milky Mist Cowgie. மெடிக்கல் ஷாப்ல பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு பேண்டமிக் எங்கேயுமே கிடையாது. கோவிடுக்கு அப்புறம் தட் இஸ் நெக்ஸ்ட் பேண்டமிக் தட் இஸ் பவுண்ட் டு ஹேப்பன் வித் சம்திங் வி கால் அஸ் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். நம்ம இதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறோம், நடக்காம இருக்கிறதுக்கு நல்லது. தம் அடிக்கிறது தப்பு, தண்ணி அடிக்கிறது தப்பு. ஆனா 8 மணி நேரம் தொடர்ந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்தது தப்பு அப்படின்னு தெரியுமா? There is a recent study that says sitting is a new smoking. நைட் 2 மணிக்கு அண்ணா நகர்ல போய் பாத்தீங்கன்னா ஜேன்னு இருக்கு. ஃபுட் இப்போ கொஞ்சம் ஓவர் ரேட்டடா இருக்கா சார்? There is something called cephalic pace of digestion. இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க ஃபுட்டை பத்தி பேசினாலே ஃபுட்டை பார்த்தாலே பசிக்க ஆரம்பிக்கிறதுல. ஏன் அப்படின்னா அந்த thought process itself is strong enough to create signals in the brain to send to your stomach to secrete acidic juices waiting for the reaction. It's so scary actually. கல்யாணம் புதுசுல you had to go through abortions. I always get very emotional in this topic, but I'll try not to. Normal delivery அதே பெயின்லாம் வந்து when அந்த பேபி வெளியே வரப்ப பேசிக்கலி இட் வாஸ் டெட், ரைட்? அந்த பேபி ஸோ என்னால் அது பார்க்கவே முடியல, என்னால் ஃப்ரீயாவது சுத்தமாக ஹேண்டில் பண்ண. ஸோ தென் வி சென்ட் தட் ஹோல் பேபி ஃபார் அனாலிசிஸ். ஸோ அப்போ தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது எங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, என்கிட்ட அந்த நெகட்டிவ் ஜீனும் பிரியா கிட்ட வந்து நெகட்டிவ் ஜீனும் ஒன்றா வந்து அந்த பேபிக்கு வந்ததுனால that condition turned out to be that was not cannot be survived. நான் ஏன் இதெல்லாம் வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் கூட இதெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து கலாட்டாவோட இந்த கான்வர்சேஷன்ல ஏன் கூட டாக்டர் பழனியப்பன் மாணிக்கம் அண்ட் பாப்புலர்லி நோன் as டாக்டர் பால், செல்லமா நோன் as கட்மேன் கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட் தான் என்கிட்ட இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். Thank you for having me. I think it's really special உங்களை வந்து என்னோட ஷோல போஸ்ட் பண்றது. நிறைய பார்த்துட்டு இருக்கோம் உங்களுடைய ஒரு ஒர்க். ஐ திங்க் ரொம்ப ஈஸியா மக்களா நீங்க வந்து இருக்கீங்க. எங்கள ஒருத்தர் பேசுறாருப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து டாக்டர் அப்படிங்கறதெல்லாம் வந்து தாண்டி அந்த ஒரு ஃபீலிங் வந்து கொடுத்துட்டே இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ சார் அப்படியே உங்களை ரிவைண்ட் பண்ணி கடத்தி மதுரைக்கு கூட்டிட்டு போகிறேன் சார். ஒரு சின்ன பையன் டிவிஎஸ் லக்ஷ்மியில படிச்சுட்டு இருந்த பையன், எப்படிப்பட்ட ஒரு லைஃபா இருந்துச்சு சார் அது? ஸோ நாங்கள் வந்து அப்போ நான் டிஎஸ் லட்சுமி படித்தது வந்து 1998 10th ஸ்டாண்டர்ட் அப்போ வந்து ஜாயின் பண்ணது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து 5 years ஓல்டர். அப்புறம் அப்பா அம்மா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் மதுரையில். நாங்கள் இருந்தது எல்லிஸ் நகர்ல இருந்து முன்னாடி. அப்போ வந்து அக்கா வந்து ஷீ ஜாயின் அஸ் அ டாக்டர் ஃபர்ஸ்ட். ஓகே. அப்போ வந்து என்னைய வந்து அப்போதே முடிவு பண்ணிட்டாங்க, இது கண்டிப்பா டாக்டர் தான். பிகாஸ் ஷி வாஸ் மை ஃபர்ஸ்ட் மெடிக்கல் கிராஜுவேட் இன் அவர் ஹோல் ஃபேமிலி. ஓகே. ஸோ அதனால வந்து டாக்டர் ஃபேமிலியா ஆயிடணும் அப்படின்ட்டு எங்க அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. எந்த ஒரு பாயிண்ட்ல ரியலைஸ் பண்ணீங்க, ஓகே பயாலஜி படிக்கும் போது ஒரு ஸ்பார்க் இருந்தது, ஐ திங்க் ஐ பிலாங் ஹியர், எனக்கு ஒரு 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 டாக்டர் ஆகிறதுக்கான எல்லா ஒரு அந்த அர்ஜ் அது எல்லாமே வந்து இருக்கு அப்படின்னு பிஹெச்டில எந்த ஒரு பாயிண்ட் ஏதாவது பர்டிகுலரா இருக்கா இல்ல ஒவ்வொரு டைம் அது நடந்ததா சார்? ஃபர்ஸ்ட் வந்தோன்னு ஒன்றும் பெருசா எனக்கு தெரியல. 3rd இயர்ல தான் யூ வில் ஆக்சுவலி சி பேஷண்ட்ஸ். அப்போ பேஷண்ட்ஸை வந்து நீங்க பாக்குறப்ப, இப்போ நாங்க வந்து பேஷண்ட்ஸ் பாக்குறப்ப ஒரு ஃபீவர் அப்படின்னு வந்து பேராசிட்டமால வந்து கொடுத்தோம்னா ஃபீவர் கம்மியாகும்ல. ஃபீவர் கம்மியாகி ஒரு அடுத்த நாளே வந்து பாக்குறப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாமே வந்து அவ்வளவு ரொம்ப ஒரு சந்தோஷமா, நீங்க கடவுள் மாதிரிலாம் வந்து என்னையும் சொல்ல மாட்டாங்க, ஆனா வந்து அந்த ப்ரொஃபஸர் சொல்லுவாங்க. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. I was like, you cannot get this anywhere else அப்படின்ட்டு வந்து எனக்கு தோணுச்சு. அந்த ஒரு ஃபேக்டர் தான் நான் பிடிச்சிருக்கேன். I was like, okay, so this part I like அப்படின்னு அப்ப தோணுச்சு. இப்ப அந்த மாதிரிலாம் நடக்க மாட்டேங்குது. என்ன சார் இப்ப அந்த அளவுக்கான ரொம்ப மாறிடுச்சு, மாறிடுச்சு. It was so nice at that time. I think ஓவர் அவேர்னஸ்னால கூட நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு அது ஏதோ நம்ம எடுத்துட்டு வர்றதும் டாக்டர் சொல்றதும் மேட்ச் ஆகுதா இல்லையா, ஓகே மேட்ச் ஆகலன்னா அப்ப இந்த டாக்டர் வந்து ஓகே இல்ல வேற டாக்டரை பார்க்க போலாம் அப்படிங்கிற அந்த ஒரு
நீங்க கேட்கலாம் டக்குனு ஞாபகம் வருது. ஒரு பேஷண்ட் வந்தாப்புல யூஎஸ்ல. ஸோ ஹி ஹேஸ் பைல்ஸ் ப்ராப்ளம். ஓகே, ஹெமராய்ட்ஸ் ப்ராப்ளம். அண்ட் தென் we were talking about ஹை ஃபைபர் டயட், கான்ஸ்டிபேஷன் எப்படி பண்றது, பைல்ஸ் எல்லாம் பண்றது அப்படிலாம் சொல்லிட்டே இருக்கேன். எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறான். நோட் பண்ணிட்டு சாட் ஜிபிடில போட்டு அவன் கேட்கறான் என் முன்னாடியே, இஸ் திஸ் ரைட் அப்படிங்கிறான். The patient is coming to me for a piles problem. He is doing a background check on me in front of you. in front of me. அந்த சாட் ஜிபிடி தான் சொல்லுது, sounds okay but check with the doctor. சொன்னதே டாக்டர். ஸோ அந்த அளவுக்கு அவேர்னஸ், இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அவேர்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அவேர்னஸ் இருந்தா தான் இந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் கான்வர்சேஷன் வந்து யூ கேன் ஹேவ் வித் டாக்டர். பட் வென் தட் அவேர்னஸ் கோஸ் a little bit to a far extent, that when you are doubting the doctor's trust, doctor's efficacy, that is where the problem is. ஐ திங்க் கொஞ்சம் டாக்டர் வரைக்கும் வராங்களேன்னு சந்தோஷப்படுவேன். ஏன்னா இன்னும் வந்து எங்க தாத்தாலாம் வந்துட்டு டாக்டர்கிட்ட எல்லாம் போக மாட்டாரு. மெடிக்கல் ஷாப் போ, இந்த பிரச்சனைகள் இருக்கு, என்ன மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப் தான் அவங்களுக்கு ஒரு இது மாதிரி. அது நான் என்னோட யூடியூப்ல அடிக்கடி ரீல் போடுறது என்னன்னா, மெடிக்கல் ஷாப்ல பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு பேண்டமிக் வேற எங்கேயுமே கிடையாது. That is the கோவிடுக்கு அப்புறம், that is the next pandemic that is bound to happen with something we call as antibiotic resistance. இப்போ நீங்க சளியா இருக்கு, காய்ச்சலா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்ல போறீங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, உடனே அமாக்சிசிலினோ இல்ல ஆக்மெண்டினோ இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க. நீங்களும் அந்த ஆன்டிபயோட்டிக்கை வந்து எடுக்கிறது தான் நார்மல். ஏன்னா வந்து எதுக்கு தேவையில்லாம டாக்டர்கிட்ட போய் அப்ப அவருக்கு வேற ஃபீஸ் கட்டி அப்ப அவர் கொடுக்குற மருந்து அவரும் இந்த மருந்து கொடுக்க போறாரு அப்படிங்கிறது தான் சார். கரெக்ட் கரெக்ட். நம்பர் 1, அந்த ஃபீவருக்கு ஆன்டிபயோட்டிக்கே தேவையில்லாம இருக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, சரி அப்படியே தேவை இருந்தாலும் எவ்வளவு நாள் எவ்வளவு டோசேஜ், என்ன ஆன்டிபயோட்டிக்னு முக்கியம். இதை நான் ஏன் வந்து முக்கியமா சொல்றேன்னா, இது ஒன் டேக் ஹோம் மெசேஜ் ஃப்ரம் திஸ் இன்டர்வியூ வந்து என்னன்னா, டெல்லியில ஒரு 2 monthsக்கு முன்னாடி ஒரு யங் சாப், ஹி இஸ் a software engineer, he is working for a US company in Delhi இருக்காப்ல. he had a lung infection. ஒரு சாதாரண சளி காய்ச்சல் எல்லாருக்கும் வரதுதான். அந்த சளி காய்ச்சல் நிமோனியாவை மாறுச்சு. நிமோனியாவை மாறினோன்னு லங்ஸ் அஃபெக்ட் பண்ணதுனால ஆக்சிஜன் சப்ளை வந்து அவங்களுக்கு இல்லாததுனால ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆனாங்க. அட்மிட் ஆகி அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க. நார்மலா ஸ்டார்ட் பண்ற ஆன்டிபயோட்டிக் வந்து ஒரு அமாக்சிசிலின் அப்படின்னா, அந்த பாக்டீரியா which caused the pneumonia is resistant to all antibiotics. அதாவது என்ன வேணா கொடுறான், நான் முன்னாடியே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, that antibiotic has been seen, that bacteria has seen all the antibiotics before. ஸோ நாங்க என்ன கொடுத்தாலும் அதை கொல்லவே முடியல. டு a point that இருக்கிறதே ஹையஸ்ட் ஆன்டிபயோட்டிக் ஒன்று இருக்கு. இந்த ஆன்டிபயோட்டிக் போட்டா ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி எல்லாமே செத்துரும். ஓகே, எல்லாமே செத்துரும். அந்த ஆன்டிபயோட்டிக் போடுவோம், ஆனா அதுக்கு நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கு. பிகாஸ் நல்ல கட் பாக்டீரியாவும் செத்து போயிடும், நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பையனை வந்து நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா அதுவும் வேலை பார்க்கணும். திஸ் இஸ் கால்ட் சூப்பர் பல்க். சூப்பர் பல்க். அந்த பையன் இறந்துட்டான். He was only 23-24 years old. Right? This is just a tip of the iceberg. இதே மாதிரி இன்னும் 10 வருஷத்துல நிறைய இந்த மாதிரியான கேசஸ் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நம்பர் 1 ரீசன் வந்து மெடிக்கல் ஷாப்ல ஆன்டிபயோட்டிக் டாக்டர் கிட்ட செக் பண்ணாம கண்ணா பின்னாடி கொடுக்கறது. அது ஒரு தடவை நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஆன்டிபயோட்டிக் தேவையானப்ப கொடுக்கதான் வேணும். அதுக்காண்டி எதுக்கு எடுத்தாலும் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப. எப்போ டிசைட் பண்ணீங்க, ஓகே நான் ஃபாரின் போய் தான் அடுத்து என்னோட போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்க போறேன் அப்படிங்கிறது? யா, சோ அந்த டைம் அது அன்காமனான டெசிஷன் தானே சார்? ஆமா, இட் இஸ் நாட் தட் காமன். இட்ஸ் நாட் தட் காமன். இப்போ எங்க பேட்ச்ல வந்து மொத்தம் 100 பேர். இந்த 100 பேர்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு 10 பேர் தான் வந்து ஃபாரினுக்கு போகணும்னே வந்து நினைப்பாங்க. அதுல ஒருத்தர் 2 பேர் தான் அமெரிக்கா போகணும்னு நினைப்பாங்க. இன்னும் 3/4 பேர் வந்து லண்டன் தான் போகணும்னு நினைப்பாங்க. நான் ஏன் அமெரிக்கா வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னா, என்னோட கான்செப்ட் வெரி கிளியர். ஸோ எனக்கு இப்போ வந்து எனக்கு இந்த மெடிசன் பிடிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியில வந்து we have to, the incomes relied on me, so I need to get income. So அப்போ the best paying country was America. ஓகே, ஸோ அதனால அமெரிக்காவுக்கு எப்படி போனாலும் போயிடுவோம் அப்படின்ட்டு நம்பர் 1. நம்பர் 2 வந்து அங்கேதான் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் மெடிசன் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்
நாங்கள் படிக்கிறப்ப தான் ஸ்டென்ட் எல்லாம் வந்து போடுறப்ப வெரி நியூவர் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டென்ட் இந்த ஹார்ட் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. நான் அதெல்லாம் அந்த யூஎஸ் ஜேர்னலில் படிக்கிறப்ப பரவாயில்லையே இதெல்லாம் அட்வான்ஸாக பண்ணுறாங்களே. இந்த 2 ரீசன்காண்டி தான் நான் வந்து அமெரிக்கா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஆனால் அமெரிக்கா போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்போ ஏன்னா அவங்க வந்து வீசா வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு 2-3 தடவை வீசா வேற ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு டிகிரியை வந்து அதுக்கு அப்ளை பண்ணி ஐ வென்ட் தேர் அண்ட் ஸ்டடிட் ஃபார் 2 years இன் பாஸ்டன். அது டாக்டரே கிடையாது, டாக்டருக்கும் அதுக்கும் அவ்வளோ பெரிய சம்மந்தமே கிடையாது. அது படி just to get there. அது 2 வருஷம். அந்த 2 வருஷத்துக்கு ஜிஆர்இ டோஃபெல்லாம் எழுதணும். ஜிஆர்இல வந்து யூ நீட் டு ஸ்டடி மேக்ஸ், இன்டெகிரல் கால்குலஸ் எல்லாம் வரும். நான் கால்குலஸ் எல்லாம் படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, 5 வருஷம். பட் இருந்தாலும் உட்காந்து படித்தேன். அது டோஃபல் எல்லாம் படிச்சு ஸ்கோர் வந்ததுக்கு அப்புறம் ஐ வென்ட் டு பாஸ்டன். பாஸ்டன்ல வந்து 2 வருஷம் இருந்தேன். அப்போ என்னன்னா வந்து இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் மெடிக்கல் லைசன்சிங் எக்ஸாம் யூஎஸ்எம்எல்ஏன்னு இருந்துச்சு, ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3. அதை வந்து நான் அங்கே படிச்சுட்டு இருக்கிறப்பயே இதையும் சைமல்டேனியஸாக பண்ணேன். ஐ திங்க் எவ்ரி யங் guy will go through some kind of a hard phase during their growth. என்னோட ஹார்ட் ஃபேஸ் வந்து அந்த 2 years. அந்த 2 years நான் பாஸ்டன்ல இருந்ததுதான். அதுல வந்து சப்போஸ் எனக்கு நான் அந்த லைசன்ஸ் எக்ஸாம்ல வந்து ஒழுங்கா ஸ்கோர் பண்ணாலையோ, இல்லை இன்டர்வியூ கிடைக்காம இருந்தாலோ, இல்லை ஸ்பாட் கிடைக்காம இருந்தாலோ வந்து ஐ வுட் நாட் ஹேவ் எனி சான்ஸ். ஐ வுட் ஹேவ் டு கம் பேக் டு இந்தியா அண்ட் தென் ட்ரை தி பிஜி ஓவர் ஹியர். தி ரீசன் தட் ஐ மீன் இன் மை கேஸ் என்னோட அந்த 2 years வந்து ஐ ரியலி ஒர்க் ஹார்ட். ஐ ஒர்க் வெரி ஹார்ட். That is because not because I wanted to, I have to. இப்போ நிறைய பேர் வந்து சொல்றாங்களே இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ சேஞ்ச் ஆஃப் மைண்ட் செட் தான். இப்போ நம்ம மைண்ட் செட்டை வந்து ஓகே இது நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒரு இன்டர்னலா இருந்து வந்துட்டாலே எனி ஹர்டல்ஸ் எனி ஆப்ஸ்டிகல்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ எனக்கு என்ன கேட்கணுமா இருக்குன்னா, ஒரு பக்கம் டிரைவ் ஓகே, நம்ம அப்பப்போ இந்தியால இருக்கிற ஃபேமிலி ஃபிளாஷ் ஆகிட்டே இருக்கும், ஒரு பக்கம் அது. இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டுமே பேரலா போயிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒன்று அந்த ப்ரெஷர் எப்பயாச்சும் டாமினேட் பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் சார். தெரியாத ஊர் உங்களுக்கு, அங்கே ஆப்வியஸ்லி யாரையுமே தெரிஞ்சிருக்காதுல்ல சார். நீங்க போகும்போது எல்லாமே நீங்க ஓனா ரிசர்ச் பண்ணி இது ஓகே இது எப்படி அப்படி போகும்போது பயம், இன்செக்யூரிட்டிஸ், வாட் இஃப் யூ ஃபெயில், யூ கான்ட் கோ பேக், ஃபேமிலி. ஐ திங்க் இந்த கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்றதுக்கான ஸ்பேஸ் விட பயப்படுறதுக்கான ஸ்பேஸ் நிறைய இருக்கா, ஆர் இட்ஸ் ஜஸ்ட் த மைண்ட் சார்? உங்களுக்கு என்ன நடந்தது? இல்லை எனக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் ரொம்ப பயந்தேன் உண்மையிலே. நான் வந்து ஃபர்ஸ்ட் இட் டுக் மீ 2 years ரைட். அதுல வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து நான் சொல்றேன் எனக்கு இதுதான் வந்து பண்ணணும், இல்லாட்டி வந்து அவ்வளவுதான், எனக்கு இதை விட்டா ஆப்ஷன் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வென்ட் லைக் கிரேசி. சோ அதுல 50-50 வந்து உங்களோட பேரண்ட்ஸ் அண்ட் அந்த ஃபேமிலி அண்ட் உங்களோட இதுவா, இல்ல your personal this was dominating? இல்ல ஃபர்ஸ்ட் வந்து only parents தான். ஓகே, only family தான். I was like okay பா நம்மள கிராஜுவேட் பண்ணி வந்துட்டோம், இது பேசாம இந்தியால இருக்கலாம், இங்க வந்துட்டோம், இது நான் வந்து கிராக் பண்ணல அப்படின்னா then I don't have a future over here. ஸோ அதனால அதை நான் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு I really push myself like so much ரொம்ப ரொம்ப புஷ் பண்ணேன். இப்போ யோசிச்சு பாக்குறப்ப அவ்வளவு தூரம் நான் பண்ணிருக்க மாட்டேன். பிகாஸ் ஐ அப்யூஸ் மை பாடி so much at that time. காலையில வந்து 7 மணிக்கு ஒரு பஸ் வரும். அந்த பஸ்ல வந்து எது ஹாப் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து மத்தியானத்துக்கான தயிர் சாதம், புளியோதரை, அது எப்படின்னா வந்து கர்ட் ரைஸ் வச்சிருவோம் அந்த குக்கர்ல. அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஸ்டோர்ல வந்து தயிர் கிடைக்கும், அந்த தயிரை வந்து மிக்ஸ் பண்ணி சிப்ஸ், சிக்கன் நகட்ஸ், இதுதான் வந்து என்னோட டெய்லி சாப்பாடு. I'm not even kidding. I'm a doctor, but this is what I had. And you know that that is not right. I know that it's not, but at that time எனக்கு அந்த மாதிரி ஒன்று பெருசா நாலேஜ் எல்லாம் பெருசா இல்ல நியூட்ரிஷன் பத்தியுமே. டாக்டர் கரிக்குலத்துல அப்போ வந்து நியூட்ரிஷனை பத்தி பெருசா ஃபோக்கஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படி பண்ணிதான் நான் படிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அது பெருசா எனக்கு தெரியல. அது ஆனா I knew that I was abusing my body, but I was like okay செட்டில் ஆயிடுவோம், கொஞ்ச நாள் தான் இதை ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் எப்ப வேணாலும் வந்து ஹெல்த் பாத்துக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலையில அந்த டிஃபன் பாக்ஸ்ல வந்து கட்டிடுவோம் தயிர் சாதம், புளியோதரை, சிப்ஸ் அப்படின்ட்டு. காலையில 7 to 1 மணி வந்து என்னோட வேலை, 2 to 5 வந்து இந்த டீச்சிங் அசிஸ்டன்ட் வேலை, 5 to 8 வந்து இந்த சப்வேல வேலை, அப்புறம் 8ல இருந்து 1 மணி வரைக்கும் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இந்த லைப்ரரி. ஸோ என்னோட தூக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 3 மணி 4 மணி தான் தூங்குவேன். ஓகே, இது வந்து ஒரு நாள் 2 நாள் கிடையாது, இது ஜஸ்ட் ரெப்படேட்டிவ்.
throughout. In due course of time, I was very young at that time as well, that என்னோட ஹார்மோன்ஸ், என்னோட நர்வஸ் சிஸ்டம், என்னோட கட்டு வாஸ் கம்ப்ளீட்லி டேமேஜ். நான் அமெரிக்கா போறப்ப நான் ஒல்லியா இருந்தேன். மொத்தமே 50 கிலோ இருந்தேன். இந்த 2 வருஷத்துல வந்து ஐ வாஸ் லைக் 80 கிலோ. 30 கிலோ வந்து 2 வருஷத்துல. எங்க அம்மா வந்து இப்போ வீடியோல பார்த்தாங்க. பார்த்து என்னடா வந்து வீடியோ கால்ல வந்து ஃபிட்டே ஆக மாட்டேங்குது. அப்படி அந்த அளவுக்கு வந்து கூட, even though I'm a doctor, I didn't realize the impact of the obesity at that time. My goal was only education, settlement, financial இது எல்லாம். That is how I grew up at that time. Okay. And அதோட consequences weight போட்டது தாண்டி I think இன்னும் ரொம்ப சீரியஸா இருந்தது அப்படின்னு. Yes. So what happened was, so இது வந்து நான் எப்படியோ படிச்சு இந்த படைப்பா படத்துல ஒரே நாள்ல வந்து இது பண்ண மாதிரி வாங்கிட்டேன். சரியா, எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன். எப்படியோ அடிச்சு பிடிச்சு வந்து டாக்டரா ஜாயின் பண்ணேன். அது ரொம்ப ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் கெட்டிங் அ MD ஜெனரல் மெடிசின் சீட் வாஸ் நாட் ஈஸி. அது கொஞ்சம் 100 சீட் இருந்துச்சுன்னா 15 சீட் தான் உங்களுக்கு இருக்கும். அந்த 15 சீட் அப்ளை பண்றதுக்கு 1500 பேர் இருப்பாங்க. அதுல நீங்க டாப்ல வரணும். ஸோ அதனால மற்ற ரீசர்ச் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் எப்படியோ வந்துட்டோம் வச்சுக்கோங்க. ஸோ தென் ஐ பிகேம் அன் MD ஜெனரல் மெடிசன் டாக்டர். சரிங்களா, இங்க MD எப்படி பண்ணுவாங்களோ அங்க MD ஜெனரல் மெடிசன் படிச்சுட்டே வேலை பார்ப்பேன். அங்க எப்படி ஆகுதுன்னா, காலையில 7 மணிக்கு போய் வேலை பார்ப்போம்ல, 24/7 அங்கதான் இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் காலை 7 மணிக்கு போனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் மத்தியானம் 1 மணிக்கு தான் வந்து வீட்டுக்கு வரும். ஓகே, இது நம்ம ஊர்லயும் இது இதே மாதிரி தான். I'm just telling you how abusive the medical system is on the interns and the residents. Training system மாதிரி இந்த டாக்டர்ஸ் ட்ரைனிங் சிஸ்டம் மாதிரி வேற எந்த ட்ரைனிங் சிஸ்டம் இவ்வளவு அபியூசிவா இருக்க முடியாது. மத்தியானம் 1 மணிக்கு போவோம், நல்லா தூங்குவேன். ஓகே, நல்லா நேரா போய் ஒரு பிரியாணி கடை தான் அங்கே, இன்னுமே பேரே இருக்கு, அதித்தி பிரியாணி கடை இருக்கும். ஹாஸ்பிட்டல் பக்கத்துலயே வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஃபுட்டு தான் அவங்களுக்கு சொர்க்கம். ஸ்ட்ரெஸ்ஸா வருவாங்க, அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது. ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்ல நம்ம இங்க ஒரு ஹோட்டல் ஓபன் பண்ணா சூப்பரா இருக்கும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. மத்தியானம் 1:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இன்டர்வியூ சின்ன பசங்க என்ன மாதிரி 25-26 வயசுல எல்லாம் உட்காந்து கண்ணு அப்படின்னு சாப்பிட்டு மத்தியானம் 2:30 மணிக்கு தூங்கிட்டு சாயங்காலம் 7 மணிக்கு எந்திரிப்போம். 7 மணிக்கு எந்திரிச்சா எப்படி நைட் திருப்பி தூக்கம் வரும், திருப்பியும் 3 மணி நேரம் தூங்குவோம், காலையில திருப்பி 7 மணிக்கு எந்திரிச்சு ஓடும். ஸோ இது வந்து it was happening for the next 3 years. ஓகே, உங்களுக்கு இது வந்து அமெரிக்கால மட்டும் கிடையாது, இங்கேயும் எப்படி இதெல்லாம் பண்றோம்ல. இது பண்றதுக்கு வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒரு டாக்டருக்கு வந்து தமிழ்நாட்டுல MBBS முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு சம்பளம் நினைக்கிறீங்க? சும்மா கெஸ் பண்ணுங்க. எங்களுக்கு டாக்டர்ஸ்னாலே ஓகே, நல்லா நிறைய சம்பாதிக்கிறாங்க, அப்படியே நிறைய லட்சக்கணக்கில் கோடி. ஒரு MBBS டாக்டர் ஒரு 5 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து ஒரு டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸரா ஜாயின் பண்ணா அவங்களோட சம்பளம் 40,000 இருந்து 50,000 இவ்வளவுதான் ஒரு மாசத்துக்கு. அந்த மாசத்துக்கு டிபெண்டிங் அப்பான் தி லொகேஷன், எங்க சென்னைனா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கலாம். அதுக்கு அவங்க வேலை புரியுறது வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சு யாருமே நீங்க டாக்டரே படிக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க டியூட்டியை அவங்க. அதுவும் பண்ணி அதுக்கப்புறம் பிஜிக்கும் படிச்சு நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் இருக்குல்ல, நீங்க காலை 7 மணிக்கு போயிட்டு இப்ப என்ன மாதிரி அடுத்த நாள் மத்தியானம் 1 மணிக்கு வந்தோம்னா எப்படி வந்து அவங்க நீட்டுக்கு படிக்க முடியும்? சரி, ஓகே, நம்ம வந்து வேலையே தேவையில்லை, நீட்டு மட்டும் படிக்கலாம் அப்படின்னா நம்ம வேலை யாரு கொடுப்போம்? ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, எக்கச்சக்க டாக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ அதே மாதிரிதான் அமெரிக்காலையுமே கம்மி தான் பே பண்ணுவாங்க. திஸ் இஸ் கால்ட் சீப் லேபர். அட் த சேம் டைம் தே ட்ரெயின் யூ ஆஸ் வெல். ஸோ இது மாதிரி இன்டர்ன்ஷிப் மாதிரி இது வந்து ஒரு 3 வருஷம் நான் பண்ணேன். ஏற்கனவே நான் 80 கிலோ இருந்தேன். இன்னும் கொஞ்சம் வெயிட் போட்டீங்களா? நான் 3 வருஷத்துல 100 கிலோ ஆயிடுச்சு. It was bound to happen because my sleep was not good. I never exercised. My stress reliever was food. அண்ட் எப்பயாவது ஒரு டே ஆஃபோ ஏதோ கிடைக்கிறப்ப கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர்ல வந்து அப்பயும் ஃபுட் தான். அண்ட் நான் மட்டும் கிடையாது, என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க. ஸோ 2015 வந்து நான் MBBS முடிச்சிட்டேன், MD ஜெனரல் மெடிசன் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டியோட பண்ணிட்டேன்,
ஏபி கேஸ்ட்ரோ அப்படின்ட்டு வந்து ஸ்டொமக் ஸ்பெஷலிஸ்ட். அப்புறம் அது மட்டும் இல்லாம அதையும் தாண்டி வந்து ஒரு பேங்க்ரியாஸ், லிவர், பேங்க்ரியாட்டிக் கேன்சர், லிவர் கேன்சர்லாம் வந்து பேஷண்ட்ஸ் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணும் அந்த மாதிரியான அட்வான்ஸ் ட்ரைனிங்கும் வந்து முடிச்சிட்டேன். இது எல்லாம் முடிச்சுட்டு 2015 வந்து அப்போதான் ஒரு கிளினிக்கை போட்டு ஒரு பேஷண்ட்டை பார்க்கலாம் அப்படி. அப்போதான் ஃபுல் டைம் அமெரிக்கன் சேலரி தட் ஐ வாஸ் விஷிங் ஃபார் அட் 2000. 15 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்களா, 15 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ கிளினிக்ல இந்த மாதிரி தான் ஒரு ரூம்ல வந்து நானும் பேஷண்ட்டும் வந்து இருக்கோம். பேசிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு எனக்கு அப்படியே மயக்கம் வந்து டிசினஸ், பால்பிட்டேஷன், செஸ்ட் பெயின்லாம் வந்துருச்சு. ஸ்ட்ரெச்சரில் போடுறாங்க. ஸ்ட்ரெச்சரில் போட்டதுக்கப்புறம் ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 220. எங்கள் ஹாஸ்பிட்டலோட வந்து ரைட் அக்ராஸ் த ஸ்ட்ரீட். ஸோ அதனால அந்த பேஷண்ட்டு என்னைய ஸ்ட்ரெச்சரில் தூக்கி போட்டு பேஷண்ட்டு டாக்டரை ரிலீவ் பண்ணி எமர்ஜென்சி ரூம்குள்ளே போய் பார்த்தா எனக்கு வந்து ஒரு ஸ்மால் ஹார்ட் அட்டாக். ஐ வாஸ் 33-34 அட் தட் டைம். ஸோ அப்போ வந்து மெடிசன்லாம் கொடுத்து இது பண்ணாங்க. ஸோ அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் அந்த எமர்ஜென்சி ரூமில் உட்காந்துருக்கப்ப என்னோட தெரிஞ்ச டாக்டர் தானே. ஸோ எல்லாரும் வரப்ப வந்து அவங்க கண்ணில் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கிறேன்னு அவங்க அவ்வளவா பெருசாக வருத்தப்படல. அடுத்து அவங்க யாராவது ஹாஸ்பிட்டல் வந்துருவாங்க அப்படின்னு ஒரு மரண பீதிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ரைட், யூ நோ, வாஸ் வெரி வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் அட் தட் டைம். அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே, ஸோ வி ஹவ் பீன் டூயிங் எவ்ரிதிங் ராங் ரைட் ஃப்ரம் தி ஸ்டார்ட். ஒரு ப்ரொஃபஷன், சக்சஸ், ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அதெல்லாம் முக்கியம்னா ஒரு பேலன்ஸே இல்லாம நான் இதுதான் வந்து வாழ்க்கை, இப்படிதான் வந்து ஒரு கண்ணு கண்ணு குதிரை மாதிரி ஓடிட்டே இருந்தது வந்து ஒரு பெரிய தப்பு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தென் ஐ ஸ்டார்டட் டு லேர்ன் அபவுட் ஆல் திஸ். டயட்னா என்ன, எக்ஸசைஸ்னா என்ன, ஃபிட்னஸ்னா என்ன. டாக்டரா இருந்துகிட்டே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறமா பிகாஸ் ஐ ஹேட் திஸ் மெடிக்கல் நாலேஜ், இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ டு டிஃபரன்ஷியேட் எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு சொன்னதுனால இப்போ எனக்கே வந்து ஓகே இது கரெக்ட்னு தோணுது, இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுச்சு. அப்புறம் தான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வெயிட் குறைச்சு அப்புறம் எனக்கு நடந்தது வேற யாருக்கும் நடந்துடக்கூடாதே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டேன். அப்பல இருந்து சோஷியல் மீடியா ஸ்டார்ட். பட் ஐ திங்க் இது ஒரு பயங்கரமான ஒரு அவேக்கனிங் கால் நினைக்கிறேன் சார். இட் இஸ் ஜஸ்ட் ஒரு ஜஸ்ட் மிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் உங்களுக்கு இருந்திருக்கு. இப்போ நீங்க வந்து அதை பத்தி ஒரு ஓக்கல் அபவுட் இட், அதை கான்ஃபிடென்ட்டா நீங்க ப்ரெசென்ட் பண்றீங்க. இது எனக்கு நடந்தது யாருக்கும் நடக்க கூடாது அப்படி. But immediately right after the effect, what was your state of mind, sir? So I was married at that time. Okay, so for 3 years we were young married. We had like a couple of abortions and everything, and we were just trying to learn each other. Okay, and that time I realized one thing. So I think it might be different now, but at that time, அப்படி கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அரேஞ்ச் மேரேஜ் தான் எங்களுக்கு. ஐ டென்ட் நோ பிரியா தட் மச். அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸோ அவங்க சைட்ல வந்து ஓகே, பையன் வந்து கேஸ்ட்ரோன்ட்ராலஜிஸ்டா இருக்கான், யூஎஸ்ல இருக்கான், நல்லா சம்பாதிப்பான், நல்ல ஃபேமிலி அப்படின்ட்டு. they didn't look into my likes, my dislikes, her likes and her dislikes, everything. So என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் 3 years நாங்க வந்து we were just trying to learn from each other likes and dislikes. எனக்கு இந்த இன்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து எனக்கு வாஸ் a huge wake up call மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. what if I was gone, what would have happened to her அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். then I was like, I don't know her completely at that time either, because I was completely busy in my work. எனக்கு அவளோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வந்து பார்க்கறதுக்கு கூட I did not prioritize. So then at that time I actually sat down and I thought that okay, நமக்கு லைஃப்ல வந்து what is happiness, what gives me happiness. So number one, of course, parents, அதுக்கு என்ன வந்தோம், ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி எல்லாம் இருக்கு. அதையும் தாண்டி ஓட்டு வந்து then I realized okay, so no matter what, it's your wife and your parents and your kids. இவங்க தான் வந்து உன்னை சுற்றி இருக்க போறாங்க. If you don't spend time with them, if you don't take care of them, then there is no point even if you are a millionaire or billionaire. அந்த ஒரு ரியலைசேஷன் எனக்கு அந்த ஒரு வேக்கப் காலுக்கு அப்புறம் தான் முடிச்சிருக்கு. ஸோ தென் ஐ ஆக்சுவலி இப்போ நவ் ஐ ஸ்டார்ட் ப்ராக்டிசிங். Right? So I have a little bit control over my schedule. So now I chose a job which was not high paying. எனக்கு அவ்வளவா பிஸியா இருந்தது. கோர் நீடே அங்க ஃபிளிப் ஆயிருச்சு.
அப்படியே கிளிப் ஆயிடுச்சு. ஐ வாஸ் லைக் ஓகே, எனக்கு வந்து இவ்வளவு தூரம் எனக்கு அதாவது இவ்வளவு தூரம் வேலை பார்த்தா இவ்வளோ. அமெரிக்கால மொத்தமே 2 தான். ஒண்ணு நிறைய வேலை பார்த்துட்டே இரு, உனக்கு கூடியே கொடுப்போம். இல்ல கம்மியா வேலை பாரு, இவ்வளவுதான் பழக்கம். ஓகே, 2 ஆப்ஷன்ல ஒண்ணு. ஸோ ஐ சோஸ் திஸ் ஆப்ஷன். எனக்கு வந்து நான் கம்மியா வேலை பார்த்தாலே போதும். ஆனா அந்த பணமுமே வந்து இந்தியாவில கொடுக்கறத விட ஜாஸ்தி. அது முக்கியமான ஒரு பாயிண்ட். அதனால we will have to just control அந்த greed கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டா. Exactly. It was not easy. I know. என்ன மாதிரி நிறைய பேர் இன்னும் அதே மைண்ட் செட்ல ஓடிட்டே இருக்காங்க. இதுக்கு ஓடுறோம், என்ன பண்றோம், நம்ம ஃபேமிலிக்கு நம்ம டைம் கொடுக்குறோமா இல்லையா? நம்ம இந்தியன் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டா ஹஸ்பண்ட் இஸ் த பிரெட் வின்னர். Wife has to take care of the family. Wife works, oh good, super. Then both of them support each other for the family. But what is happening with them? Between them? Do they understand them? Does he understand her? Does she understand him? And the aspect it is getting better now, but it was not like that. True. And I am telling you, many successful professionals have not figured this out yet. It is just because that the wife has been okay with your financial success, she has sacrificed for your success. That doesn't mean that they understood each. அது வந்து everybody is different. Everybody is subjective. Everybody is subjective, but it is absolute mandatory requirement for the breadwinner to understand is that is the requirement for the wife. அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். எனக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. You will not believe, அமெரிக்கால நிறைய இந்தியன் டாக்டர்ஸ் கோடியா சம்பாதிக்கிறாங்க, right? But they will not even have like 6 hours, 7 hours to spend with the family. There will be so much get-togethers where the wife and the kids alone will be there, and the husband will always be at work. Okay, இது அமெரிக்கா. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட டாக்டர்ஸ் லைஃப் ஸ்டைல் இஸ் ஈவன் worse. அட்லீஸ்ட் அமெரிக்காவில் பணம் கொடுக்குறாங்க, இந்தியாவில் பணம் சம்பாதிக்கிறது இன்னும் கஷ்டமா இருக்கு. அது ஒரு டாக்டரா இருந்து சம்பாதிக்கிறது, அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு மெத் பிரேக்கர். என்ன அப்படின்னா டாக்டர்ஸ் தான் நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மெத் பிரேக்கர் நான் நிறைய பாக்குறேன். சோசியல் மீடியால போறதுனால மக்கள் எல்லாம் சொல்றாங்க என்கிட்ட. அதே இது டாக்டர் சர்க்கிள்ல போனா பணம் சம்பாதிக்க முடியல. டாக்டர் 40,000 50,000 எம்டி ஜெனரல் மெடிசன் முடிச்சதுக்கு அப்புறம் 80,000 90,000 கொடுக்குறாங்க. ஒரு டிஎம் கார்டியாலஜிஸ்ட் எவ்வளவு ட்ரைனிங் முடிச்சுட்டு அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா வந்து 1.25 lakhs கொடுக்குறாங்க. எஸ், இட் இஸ் அ லாட் ஆஃப் மணி அப்படிதான் வந்து தெரியும், ரைட்? ஆனா the amount of experience that they have and the risk that they are taking with each and every patient, the payment structure should definitely be higher. Definitely be higher. In the interview Indian government பார்த்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். India is one of the lowest paying countries for doctors unless you have a big hospital by yourself. அந்த ஹாஸ்பிட்டல் எஸ்டாப்ளிஷ் ஆகி பேஷண்ட்ஸ் மூலமா கார்பரேட் அட்மினிஸ்ட்ரேஷன் மூலமா வர்றது வேற. நீங்களா பேஷண்ட்டை பார்த்து சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, சோ கமிங் பேக் டு உங்களோட நந்திரன் சார், கவலைப்படாதீங்க, நான் கூட்டு போயிடுவேன். சோ எனக்கு இப்போ டக்குன்னு என்ன தோணுதுன்னா, எல்லாருமே வெயிட் பண்ண முடியாதுல்ல சார், இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு நடந்து அந்த ரியலைசேஷன் நமக்கு வந்து வரத்துக்கு. ஸோ அது ஹவு டு வி சார்ட் இட் அவுட் சார்? நீங்க சொன்ன மாதிரி பணம் இம்பார்ட்டன்ட் தான், வேலை பண்ணி தான் ஆகணும், ஒர்க் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இப்போ ஒரு பக்கம் வந்து ஃபிட்னஸ் அப்படின்னாலே, இல்லைன்னா வந்து இந்த டைம் கொடுக்க வேண்டியதா இருக்கு, மணியோட டைம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் மணி, நெக்ஸ்ட் கம்ஸ் அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த இது. இப்போ இது எப்படி சார் சேனலைஸ் பண்றது? இப்போ நான் இருக்கேன், நான் இப்போ வேலை பண்றேன், என்னோட டைமிங் இருக்கு, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. அப்படியே டைம் இருந்தாலும் எனக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் தோணுது. ஒருவேளை அதை தாண்டி ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் சம்வேர் எங்கேயோ அந்த பிரிட்ஜே இருக்க மாட்டேங்குது சார், இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறதுக்கு. அண்ட் இன்னும் ஒரு பெர்செப்ஷன் என்னன்னா, ஃபிட்டா இருக்கணும், இதுவா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து நிறைய பணம் இருந்தா மட்டும்தான் வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷனும் இருக்கு. வாட் வுட் யூ லைக் டு சே? ஸோ இதுல வந்து நம்பர் 1 that I missed and I think everybody should not miss is, yes, financial security is very important. பணம் இல்லாம ஒண்ணும் அப்படி அது மட்டும் வந்து அது என்ன சொன்னாலும் நான் ஒதுக்க மாட்டேன். பணம் இருந்தா தான் you will think about what makes you happy. உண்மையில யாருமே வந்து பணம் இல்லாம ஓகே நான் பிடிச்சது பண்றேன்,
பணம் இல்லாட்டி பரவாயில்ல அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான், ரொம்ப கம்மி தான். ஸோ அந்த ஃபினான்ஷியல் கோஷன் ஷுட் பி தேர். இந்த ஃபினான்ஷியல் கோஷன் ரீச் பண்றதுக்கு என்ன மாதிரி ரொம்ப அடிச்சு பிடிச்சு பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அவசியம் கிடையவே கிடையாது. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி நான் இருந்த இப்ப மைண்ட் செட் இருந்தோம்னா அப்படியே மாத்தி போடுவேன். ஓகே, ஃபினான்சஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், அப்சல்யூட்லி இம்பார்ட்டன்ட். அது இல்லை அப்படின்னா வந்து ஐ வில் சேஞ்ச் மை ஸ்ட்ராட்டஜி, பட் தட் வில் நாட் பி மை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி எனிமோர். ஸோ ஃபினான்ஸ் எவ்வளவு தூக்கி ஒரு 3ஆவதுல போடும். ஓகே, 2ஆவதுல வந்து லெட்ஸ் டேக் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஃபினான்ஸ் வராது. இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ that will be directly proportional to the money that you're going to generate. Because the journey is long. Doesn't matter whatever the journey is. Journey is very long. It is not a sprint, it is a marathon. Okay, you are going to run for the entire life. You need to enjoy the process. Dhoni சொல்ற மாதிரி வந்து outcome பத்தி யோசிக்க வேண்டாம். You need to enjoy the journey. And enjoy the journey க்கு interest ரொம்ப முக்கியம். Okay, ஆனா அந்த இன்ட்ரெஸ்டையும் செகண்டா தான் போடணும். ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் என்ஜாயபிளா இருக்கிறதுக்கு யூ நீட் யுவர் பாடி. அந்த பாடிய நீங்க ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ இஃப் சம்படி a student comes and asks me, ஓகே சார் நீங்க என்ன சொல்ல போறீங்க, இது எப்படி நான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரெடி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் லைஃப், அதுக்கப்புறம் தான் ஒர்க். அந்த லைஃபுக்கு யூ நீட் டு பே ரெஸ்பெக்ட் டு யுவர் பாடி. ஐ ஆல்வேஸ் சே யுவர் பாடி இஸ் a rental apartment that your God has given for you to live. Okay, you need to pay rent. அந்த வீட்டுக்கு வாடகை கட்டணும். நீங்க வாடகை கட்டாமனா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கிளம்ப சொல்லுவாங்க. You will be evicted eventually. அந்த வாடகை ரொம்ப ஹையெல்லாம் கிடையாது, ரொம்ப சீப். உங்க வந்து பணமா இருக்கிறது கூட டைம் தான் கேட்கறாங்க. Moving forward, you should convert your time into currency. 24 மணி நேரம் இருக்குன்னா 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபாய் நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு 24,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு, ஒரு நாளைக்கு. அந்த 24,000 ரூபாயை நீங்க எப்படி கேர்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்றீங்க தான் பொறுத்து. நீங்க நெட்ஃபிளிக்ஸ் பார்க்கலாம், 2000 ரூபாய் காலி. அதுக்கு மேல 649 ரூபாய் அது சப்ஸ்கிரிப்ஷன் வேற காலி. ஸோ அந்த 24,000 ரூபாய் ஒரு 500 ரூபாய் மட்டும் எவ்ரிடே நீங்க உங்க பாடிக்கு நீங்க பே பண்ணணும். அது பண்ணா போதும், எதுவுமே தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நீங்க அப்படி பண்ண எவ்ரிடே உங்களுக்கு அந்த 500 ரூபாயோட வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பரவாயில்லையே, நீங்க இப்படி உங்களுக்கு அப்ப 24,000 ரூபாய் இருக்குதா, நீங்க அந்த 500 ரூபாய் உங்க பாடிக்கு பே பண்ண உங்களுக்கு என்ன தோணும்னா, பரவாயில்லையே 24 மணி நேரத்துல என்னால இப்ப 30,000 சம்பாதிக்க முடியுதே அப்படின்ட்டு அந்த ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுறது உங்களுக்கு தெரியும். ஸோ இது அப்படியே பேக் ஃபிளிப்பா எல்லாம் பண்றோம். நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா, ஓகே 24,000 எப்படியாவது பண்ணிடணும் பண்றோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களால அந்த 24 hours ப்ரொடக்டிவிட்டி கம்மி ஆகும். அப்ப 24 மணி நேரம் 24,000 ஆகாது, 23,000 கம்மி ஆகும். ஸோ நீங்க கரன்சியா பார்க்க ஆரம்பிச்சீங்க டைம், நீங்க யூ வேல்யூ. ஐம் நாட் சேயிங் தட் கோயிங் டு மூவி, ஸ்பெண்டிங் த டைம், தட் இஸ் ஆல்சோ கரன்சி. You need to give value, then you will value your friendship. In the friend order, he is giving me negative vibes. Should I have to push myself to go? Should I have to spend 1,000 rupees to be somewhere where you don't want to be? You will not. அப்பதான் அந்த ஒரு positive introspection வந்து is very important. Yes, I always see people as என்ன சொல்லுவாங்க, I'm sorry, I always see people as vibrations. Okay. If as soon as I came you, I've seen you in the past, but I felt so good talking to you, right? Right, so I have so much positivity. So that will actually translate to me someday or the other, right? So I try to avoid negative vibration as much as possible. If I'm with a person which I don't like, I'm not going to say I'm not liking you. That is your personality, which is not fitting with my expectation, which is okay. But I don't want to, and the compound that 24,000 rupees I have with the negative vibration. Cut off. That point I have been following for a while, which has worked out. Okay. And நீங்க பேசும்போது சொன்னீங்க வைஃப் கல்யாணம் ஆன புதுசுல you had to go through abortions, miscarriages இருந்தது அப்படிங்கிற மாதிரி. எப்படி சார், ஐ திங்க் ஒரு எப்பயாச்சும் ஒரு பிரச்சனைன்னு யாருக்காவது வரலாம்.
over the period of time ஒரு பிரச்சனைகள் it's not easy இல்ல சார், mentally and physically going through something is not easy at all. And ஒரு arranged marriage இருக்கும்போது இன்னும் அந்த பர்சனை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை டீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது, and which deals with her body, her mental state, அது அந்த அந்த ஃபேஸ் எப்படி கடந்தீங்க சார்? It was very tough. I always get very emotional in this topic, but I'll try not to. So என்னாச்சு அப்படின்னா 2015ல okay, so we got married, and then I am still telling wide open in a public platform that I just thought marriage as one of the steps, right? I thought that okay, successful ஆயிட்டேன், மேரேஜ் நல்ல பொண்ணா வந்து பார்த்து கல்யாணம் பண்ணி விட்டுருவாங்க, அப்புறம் குழந்தை, அதுக்கப்புறம் வீடு வாசல், நம்ம கம்யூனிட்டி, நம்ம ஃபேமிலி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, இப்படிதான் வந்து என்னோட மைண்ட் செட் வந்து இருந்துச்சு. until I had the first drawback where first abortion வந்து 3 months ஆச்சு. As a doctor I know that only 75% of pregnancy is successful. 25% வந்து ஏதோ ஒரு இதனால வந்து குரோமோசோம் ப்ராப்ளம் வந்து போயிடும் அப்படின்ட்டு வந்து எனக்கு தெரியும். ஸோ அதனால வந்து அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் we had another abortion as well. அப்போ கொஞ்சம் இது என்னடா அது ரெப்படிட்டா வந்துட்டே இருக்கே அப்படின்னு இருந்துச்சு. அது நான் சும்மா சப்போர்ட்டிவ் தான் இருக்கு, பக்கத்துல தான் இருக்கேன். பட் she went through a lot. And in that 3 years, நான் சொன்ன மாதிரி வந்து I was very busy that I was not able to understand her either. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, இந்த அபார்ஷன் வந்தது, எல்லாமே வந்து almost in the same time. Which is a good thing in one way that we took a step back and our relationship between us got strengthened so well. To be honest, அந்த இன்சிடென்ட் இல்லாம இருந்தா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்குமான்னு தெரியாது, உண்மையிலும் தெரியாது. மேபி இப்போ நிறைய இது பார்க்குறோம்ல, எல்லாரும் பிஸியா இருக்காங்க, the relationship is not good and they are slowly splitting apart. That could have happened, we don't know. But அந்த wake-up call-ல வந்து the one thing that I realized is that okay, so marriage is something different. It is not just a one-step thing in your life. அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்புறம் we went, of course, நம்ம கம்யூனிட்டியில வந்து when anything is wrong, when a couple is not able to conceive, the first problem is the wife, right? எப்பவுமே வந்து ஓகே, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு, நீங்க போய் டாக்டர்கிட்ட காமிச்சிங்களா தான் கேட்பாங்களே தவிர, ஹஸ்பண்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு நீங்க டாக்டர் காமிச்சிங்களா கேட்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் வந்து நானே அதை பார்த்துருக்கேன். ஒரு கப்பல், ஒரு மதர் இன் லா வராங்க, கன்சீவே ஆகல அப்படின்ட்டு வந்து செக் ஹர் அப்படிதான் சொல்றாங்க, செக் ஹிம் அப்படின்ட்டு சொன்னதாவது not even taken to the hospital. not even taken to the hospital. We are changing in multiple ways, but அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம இன்னும் வந்து பெருசா சேஞ்சே ஆகல. ஸோ இப்போ எங்க நாங்க வந்து we went through multiple checkup and everything was normal தான். There was not a single reason that we could identify why this was அப்படின்ட்டு. ஸோ தென் அர்ஜுன் பிறக்கிறதுக்கு நாங்கள் கல்யாணம் ஆகி ஒரு 6-7 years ஆயிடுச்சு. பட் எவ்ரி இயர் we had miscarriages and everything. And one miscarriage வந்து was pretty significant. It was இப்போ யூஸ்வலி 3 மாசத்துக்கு கீழே வந்து சப்போஸ் அந்த ஓவம், அந்த எம்ப்ரியோ வந்து சர்வைவ் ஆகல அப்படின்னா ஈஸியர் டு டூ அபார்ஷன் பிகாஸ் இட்ஸ் வெரி டைனி, ரிலேட்டிவ்லி ஈஸி. பட் திஸ் டைம் வந்து நாங்க அதெல்லாம் சர்வைவ் ஆகி வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் 6 மாசம் 7 மாசத்துல வந்து ஃபர்ஸ்ட் அனாமலி ஸ்கேன்ல பாக்குறப்பதான் தெரிஞ்சிச்சு தட் த பேபி கேனாட் பி சர்வைவ்ட், ஹார்ட் வந்து ஃபங்க்ஷனே ஆகல அப்படின்னு சொன்னோன்னே தென் மிஷிகன்ல இருந்தோம். அப்போ மிஷிகன்ல வந்து பாத்தீங்கன்னா less than 22 weeks தான் அபார்ஷன் பண்ணுவாங்க. We were 23. Okay. So it's illegal ன்ற மாதிரி we cannot do. You're not supposed to do. You're not supposed to do. Okay. அமெரிக்கால அது ஒரு பிரச்சனை. எவ்ரி ஸ்டேட்டுக்கு ஒரு லா இருக்கு. எவ்ரி ஸ்டேட்டுக்கும் அந்த வாரத்துக்கு அந்த கரஸ்பாண்டிங் நம்பர் ஆஃப் வீக்ஸ் ஃபார் அபார்ஷன் சேஞ்சஸ். மிஷிகன்ங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து 22 வாரம், நாங்க 23ஆவது வாரத்துல இருந்தோம். பக்கத்துல உள்ள இந்தியானா போகிற ஒரு ஸ்டேட்ல வந்து 23ஆவது 24 வீக்ஸ் வரைக்கும் எலோ. ஸோ அதனால நைட்டோட நைட்டா
ஸ்கேன் பண்ணோன்னா உடனே நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு போய் அங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அப்புறம் அங்கே வந்து ஆக்சுவல் அபார்ஷன்னா யூ கேன் நாட் டேக் த பேபி அவுட் லைக் தட் பிகாஸ் இட் இஸ் பிக். ஸோ அதனால ஒரு நார்மல் டெலிவரி மாதிரியே ஆகும். நார்மல் டெலிவரி மாதிரி அதே பெயின்லாம் வந்து தென் அந்த அந்த பேபி வெளியே வரப்ப பேசிக்கலி இட் வாஸ் டெட் ரைட். அந்த பேபி ஸோ என்னால் அது பார்க்கவே முடியல. என்னால் பிரியாவில் சுத்தமாக அது ஹேண்டில் பண்ண. ஸோ தென் வி சென்ட் தட் ஹோல் பேபி ஃபார் அனாலிசிஸ் ஃபார் அ குரோமோசோம் சிஎஃப்கே என்னால் இருக்குமா அப்படின்ட்டு. ஸோ அப்போதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது எங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, எங்களோட குரோமோசோம் அனாலிசிஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜீன் வந்து இட் வாஸ் மிஸ்ஸிங். அந்த மிஸ்ஸிங் வந்து என்கிட்ட மிஸ்ஸிங்காக இருக்கு. அந்த ஜீன் வந்து பிரியா கிட்டையும் மிஸ்ஸிங்காக இருக்கு. இன்ஃபேக்ட் நானும் பிரியாவும் வந்து வி வர் நாட் அத்தை பொண்ணு கிடையாது, அக்கா பொண்ணு கிடையாது. வி வர் நாட் ஈவன் ஒரே கம்யூனிட்டி தான். ஒரே கம்யூனிட்டி, நோ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் தான், ஒரே கம்யூனிட்டி தான். சர்ப்ரைஸ் தட் அதே ஜீன் இப்போ அது என்ன ஆகி போச்சுன்னா, என்கிட்ட அந்த நெகட்டிவ் ஜீனும் பிரியா கிட்ட வந்து நெகட்டிவ் ஜீனும் ஒன்னா வந்து அந்த பேபிக்கு வந்ததுனால that condition turned out to be that it was cannot be survived. ஸோ அப்போ வந்து நாங்கள் யோசிச்சு பார்த்து இது எப்படி இது வந்துச்சு அப்படின்னா வந்து இப்போ நிறைய ஜெனட்டிக்ஸ்ல பேசுறப்ப நம்ம தமிழ்நாட்டு கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்றது வந்து ரொம்ப காமன், வெரி காமன் ரைட். அதாவது அக்கா பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குவாங்க, அத்தை பொண்ணு கல்யாணம் பண்ணிக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து அத்தை பொண்ணே வந்து என் அக்கா மக அஞ்சல அப்படிதானே பாட்டே இருக்கு பச்சே பாருங்க. ஸோ இட்ஸ் வெரி காமன். அகெயின் இட் இஸ் வெரி காமன் இன் பாகிஸ்தான். அந்த ஏரியா ரொம்ப காமன். இதே இது நீங்க அப்படியே கொஞ்சம் நார்த்துக்கு போனீங்க வச்சுக்கோங்களேன், இட் இஸ் அப்சல்யூட்லி நோ. நார்த் இந்தியால இதெல்லாம் வந்து நடக்குது நடக்காத மாதிரி பேசுறாங்க. ஓகே. அண்ட் சவுதி அரேபியா முஸ்லிம் கண்ட்ரீஸ் வெரி காமன். வெஸ்ட்ல இட் இஸ் அன்ஹர்ட் ஆஃப், யூஎஸ்ல இஸ் அன்ஹர்ட் ஆஃப். இதுக்கு பேர் வந்து கன்சான்கினியஸ் மேரேஜ். கன்சான்கினியஸ் மேரேஜ் அதாவது கம்யூனிட்டிக்குள்ளேயே நம்ம வந்து கம்யூனிட்டிக்குள்ள இல்ல, பிளட் ரிலேட்டட். அதாவது அக்கா பொண்ணு, அத்தை பையன், மாமா பொண்ணு, இதெல்லாம் வந்து ஒரே ஃபேமிலி உள்ள லீனியேஜ். இட்ஸ் கால்ட் கன்சான்கினியஸ் மேரேஜ். இந்த மாதிரியான கன்சான்கினியஸ் மேரேஜ் பண்றப்ப the risk of chromosomal abnormalities is significantly high. ஓகே. இது எங்கேயோ சம்வேர் நம்ம சின்ன வயசுல கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல சார், சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணா குழந்தை வந்து ஏதோ டிசபிலிட்டிஸோட பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எங்கேயோ நம்ம சொல்லிட்டே இருக்கிற ஒரு விஷயம். தெரிஞ்சதுதான். ஆனா வந்து அது வந்து ஒரு 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 மொமெண்டாவோ ப்ராப்பராவோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கன்சிடர் பண்ணி போய். ஓகே. அகைன் சொந்தத்துக்குள்ள கல்யாணம் எல்லாருக்கும் நடக்கும் சொல்லுவாங்க. ஆனா நடந்துருச்சுன்னா இது ரொம்ப சம்டைம் கேன் லீட் டு வெரி சிவியர் அவுட்கம்ஸ். அதுல ஒரு கேஸ் தான் வந்து நாங்க சோ அப்படி கண்டுபிடிச்சு அந்த ஜீனை வந்து பார்த்து ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்க அப்பாவோட கூட பிறந்தவங்க 10 பேர். எங்க அப்பா வந்து 7வது ஆள். ஆள் வந்து ஒரு பொண்ணு. ஓகே. அவங்க வந்து இந்த அக்கா, அவங்க அக்கா பொண்ணை வந்து எங்க அப்பா கல்யாணம் பண்ணாங்க. இட்ஸ் a very common thing that happens all the time. ஸோ அடுத்த ஜெனரேஷன் வந்து இப்போ நாங்க. ஓகே. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா எங்களுக்குள்ள வந்து எங்களோட மாமா பொண்ணு, அத்தை பையன் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கல்யாணம் பண்றதுனால அவங்களோட குரோமோசோம்ஸ் வந்து pretty much there is nothing that is coming new. ஒவ்வொரு ஜெனரேஷனும் இதே குரோமோசோம்ல சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால the risk of abnormal chromosomes is slightly higher. அது ரிஸ்க் இஸ் ஈவன் மோர் ஹையர் இஃப் இட் இஸ் லைக் ஃபர்ஸ்ட் டிகிரி பிளட் ரிலேட்டட். இந்த மாதிரி வந்து அக்கா பொண்ணு ரொம்ப ஜாஸ்தி, மாமா பையனா கொஞ்சம் கம்மி. ஸோ அதனால இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கன்சான்கினியஸ் மேரேஜ் பண்றோம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா யூ டெஃபினெட்லி ஹேவ் டு see a genetic specialist first. ஜெனடிக் மேட்ச். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கல்யாணம் பண்ணா ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறோம்? ஜாதகம். ஜாதகத்துல கடைசியா ஒரு பேப்பர் இதையும் ஆட் பண்ணி கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஜெனடிக் ஸ்பெஷலிஸ்ட் போங்க, அதுக்கப்புறம் ஜாதகத்தை போங்க. எஸ்பெஷலி இந்த மாதிரியான ஒரு. ஸோ நாங்க அதை போய் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் வந்து we had a chance of only 1 in 4 successful pregnancies. இப்போ ஒரு பிரெக்னன்சி வந்து உருவாச்சுன்னா
அந்த பிரெக்னன்சி சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பே 25% தான். ஸோ அதனால இப்போ அர்ஜுன் வந்தப்ப நாங்கள் வி ஃபெல் இன்டு த 25% ஜஸ்ட் பை லக். அதுக்கப்புறம் 2 அபார்ஷன் ஆச்சு. அப்புறம் அதர்வா பிறந்தா. தென் ஹி வாஸ் ஆல்சோ, எங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னா வந்து 3 மாசத்துல வில் பயாப்சி தட் ஸ்மால் லிட்டில் எம்ப்ரியோ. அந்த மாதிரி டெக்னிக்கல் இப்போ வந்துருச்சு. இப்போ குரோமோசோம் அனாலிசிஸ் இருக்கிறப்ப 3 மாசம் தான் இருக்கும். அப்போ அந்த குட்டி எம்ப்ரியோவை பயாப்சி பண்ணி அனாலிசிஸ் பண்ணி பார்த்துடலாம் இந்த குரோமோசோம் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்தவங்கன்னா டூ பாய்ஸ். என்னமோ தெரியல, இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்ததுனாலயோ இல்ல இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதையோ என்னோட பேரண்டல் பாண்டிங் இஸ் ஈவன் மோர் லார்ஜர் than my counterparts that I can clearly see. So now it feels like there's a meaning to life. Wow. So அப்போ வந்து then again coming back to discussion first, that no matter how successful you are, the family surrounding you will be the only one who will make you happy. Beautiful. Thank you for letting us know the very integral part of your life. I think அது right, சொல்றதுக்கே ஒரு பெரிய இது வேணும்னு நினைக்கிறேன். No, I think நான் ஏன் இதெல்லாம் வந்து ரொம்ப ஓப்பனா சொல்றேன் அப்படின்னா, எங்க வீட்டுல கூட இதெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்க அப்படிம்பாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்து என்ன மாதிரி நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஏன் நடக்குதுன்னே தெரியாம இருக்கிறவங்களுக்கு ஐ திங்க் ஒரு இதுவா இருக்கும் நினைக்கிறேன். நான் ஓபன் அப் பண்ணதுக்கு அப்புறம் யூ வில் நாட் பிலீவ் எவ்வளவு பேர் எனக்கு இமெயில் பண்ணிருக்காங்க தெரியுமா? எவ்வளவு பேர் இமெயில் பண்ணிருக்காங்க வித் ஆல் தீஸ் குரோமோசோம். நான் அவங்க எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். யூஎஸ்ஏல எனக்கு தெரிஞ்ச இந்த ஜெனடிக் ஸ்பெஷலிஸ்ட். இப்போ நிறைய பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து கண்ணு பிரச்சனை நிறைய வரும். பவர் எல்லாம் வந்து இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா 2-3 தானே பவர். இவங்களுக்குலாம் 10-11 இந்த டப்பா மாதிரி சோடா பொடிலாம் ஒன்று போட்டிருப்பாங்க, அவ்வளவு இருக்கும். இல்ல ஏதாவது டிசபிலிட்டி இருக்கும், கட்டு ஃபார்ம் ஆகாது. நிறைய பேர் வந்து ஸ்டொமக் கண்ட்ராக்ட் ஆகாம ஃபீடிங் டியூப் எல்லாம் போட்டு நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரிக்கு ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் ஒவ்வொரு அட்வான்ஸ் சென்டர்ஸ் இருக்கு யூஎஸ்ல. இந்த மாதிரியான கேஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சு, ஸோ இந்த குரோமோசோம்ல இந்த ஜீன் கம்மியாச்சுன்னா இந்த டிசீஸ் வருது அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸை வந்து. ஸோ எனக்கு சோஷியல் மீடியா ரீச் இருக்கிறதுனால இமெயில் பண்றப்ப அவங்க கனெக்ட் பண்ணி விட்டுருவேன். ஸோ நம்ம இதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறோம், நடக்காம இருக்கிறதுக்கு நல்லது. நடந்துருச்சுன்னா இந்த மாதிரியான சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். So quickly coming to the lifestyle, இப்போ வந்து ஐ திங்க் நம்ம தாத்தா பாட்டி, என்னோட தாத்தா பாட்டி ஏன்னா they survived ஒரு 80 வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாம. அவங்க வந்து டுவர்ட்ஸ் எண்டு தான் அவங்களோட அந்த பாடி எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் வந்து முடியாம ஃபங்க்ஷன் ஆக முடியாம போறப்போதான் வந்து it happened. இப்போ நீங்க 33 இயர்ஸ்ல யூ ஹேட் டு கோ த்ரூ சம்திங், ஹார்ட் அட்டாக் ஒரு மாதிரி. அப்படி நிறைய நம்ம இப்போ வந்து அதை கடந்து போறோம், ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிறோம், அப்படியே போயிடுறோம். 25 வயசு வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. அதை நான் ஏற்கனவே சொன்ன ஹார்ட் அட்டாக் அப்படின்னா தாத்தா பாட்டிக்கு தான் வரும் அப்படிங்கிறது போய் இப்படி ரொம்ப காமனா நம்ம வந்து பேசுறோம். நிறைய ஆக்டர்ஸ், புனித் சாரா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட் இது வந்து ரொம்ப காமனா மறுபடியும் வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது அமங் ஒரு யங் பீப்புள். அப்படின்னு ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஹியூமன் பீயிங் ஹஸ் இட் கான் டவுன் சார்? எக்ஸாக்டா எனக்கு நம்ப தெரியல, பட் இந்தியன்ஸ் ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் இஸ் லோவர், ரைட், கம்பேர் டு தி ஒயிட் பீப்புள். ஓகே, கம்பேர் டு தி ஒயிட் பீப்புள் லோவர். நேற்று கூட சென்னையில வந்து ஒரு மீட்டிங் போயிருக்கப்ப ஒரு ஹாஸ்பிட்டல்ல சின்ன பையன் 22 வயசு, இஸ் a software professional, massive heart attack. They could not do any treatment to a point that he was not able to be revived. He was basically dead by the age of 22. He's a software engineering professional. Okay, அந்த ரொம்ப பார்க்கவே முடியல பாவம், அவ்வளோ எல்லாம் அழுதுட்டு இருந்தாங்க. அதுல காமன் இது என்னன்னா, என்ன சொல்லுவாங்க, என் பையன் எதுவுமே பண்ண மாட்டானே, தம் அடிக்க மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான், எதுவுமே பண்ண. அவங்க நினைச்சதெல்லாம் படிக்காம அவ்வளவு நல்லா படிச்சு அவ்வளவு நல்லா ஏன் இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அவங்க சொல்றது வந்து என்னோட ரிலேட் பண்ண முடிஞ்சிச்சு இல்லையா? ஆனா என்ன நம்ம வந்து மிஸ் பண்றோம் அதுல அப்படின்னா, எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கிறது வந்து கரெக்ட் கிடையாது. ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. தப்பு பண்ணது வந்து அவங்க பாடியை வந்து நம்ம வந்து நாட் paid respect to what it should need. ஸோ அது வந்து நம்மளோட கம்யூனிட்டியில அது வந்து மாறணும், நம்ம சேஞ்ச் வந்து நடக்கணும். நம்ம பாடி வந்து அதுதான் ஃபர்ஸ்ட்.
That is the only real estate that comes along with you until the end of your life. You need to respect that. இதுல ஒரு மெயினான இஷ்யூ என்ன அப்படின்னா, இப்போ தம் அடிக்கிறது தப்பு, தண்ணி அடிக்கிறது தப்பு அப்படின்ட்டு வந்து எல்லாருக்கும் தெரியும், ரைட்? ஆனா 8 மணி நேரம் தொடர்ந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்தது தப்பு அப்படின்னு யாருக்கா தெரியுமா? தெரியும். There is a recent study that says sitting is a new smoking. ஓகே, நீங்க எப்படி தம் அடிச்சா, அவன் தம் அடிக்கிறான்ப்பா, எங்க அம்மா சொல்லுவாங்க, அவன் தம் அடிப்பான்ப்பா, அவன் கூட நீ சேராத அப்படி. இப்ப எப்படி சொல்லணும் அப்படின்னா, டேய் அவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் 8 மணி நேரம் உட்காந்துருக்கான் கம்ப்யூட்டர் முன்னாடி, அவன் கூட நீ சேராது அப்படின்னு. ஸோ அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த இன்சல்ட் டு த பாடி, ரைட்? இட்ஸ் நாட் ஒன்லி தட் ஹி சிட்டிங் 8 மணி நேரத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார மட்டும் கிடையாது. கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்கார்ந்ததுக்கப்புறம் அவன் என்ன சாப்பிடும்? ஓகே, அதுக்கப்புறம் எப்போ சாப்பிடும்? நைட்டு 2 மணிக்கு அண்ணா நகர்ல போய் பாத்தீங்கன்னா ஜேன்னு இருக்கு. பாக்கும்போது எப்படி இருக்கு சார் உங்களுக்கு ஒரு டாக்டரா? எனக்கு இன்னும் ஹார்ட் அட்டாக் வந்து போல. அந்த அளவுக்கு வந்து the food has been treated as an emotion, right? ஃபுட் இப்போ கொஞ்சம் ஓவர் ரேட்டடா இருக்கா சார்? Absolutely overrated. ஒரு ட்ரெண்ட் இப்ப ஃபாலோ ஆகுதுன்னு நினைக்கிறேன் சார். இந்த 3 AM பிரியாணி, 2 AM மிட் நைட்ல அவுட்டிங் போறது, சோஷியல் மீடியாவை வந்து ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு இது ஒரு ஸ்பேஸா இருக்கிறது பார்க்க முடியுது இல்லையா சார்? Of course, because food is something that we can relate to. Yeah. Right. There is something called cephalic pace of digestion. அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க ஃபுட்டை பத்தி பேசினாலே ஃபுட்டை பார்த்தா பசிக்க ஆரம்பிக்கிறதுல. ஏன் அப்படின்னா அந்த தாட் ப்ராசஸ் itself is strong enough to create signals in the brain to send to your stomach to secrete acidic juices waiting for the biryani. வா, இது ரொம்ப பயங்கர பயமா இருக்கே சார் இது. That is how powerful the body is. But unfortunately we have been taken for a ride. அது ஏன் சார் ஒரு நல்ல விஷயத்துக்கு இந்த மாதிரி பவர்ஃபுல்லா இருக்க மாட்டேங்குது? இருக்கும், நம்ம நினைக்க மாட்டோம். அதை நான் வெங்கடேஷ் பட் சாரோட வந்து என்னோட பாட்காஸ்ட்ல வந்து பேசியிருந்தேன். ஏன் சார் வந்து ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட், ஒரு நல்ல ஃபுட் மட்டும் வந்து ஏன் இருக்க மாட்டேங்குது அப்படின்னா வந்து there is something called path of least resistance, right? இப்போ சென்னையில இருந்து மதுரைக்கு போறோம், இந்த ரூட் வந்து 8 மணி நேரம் ஆகுது, ஆனா இந்த ரூட்ல போனா 6 மணி நேரம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா நம்ம 6 மணி நேரம் தான் எடுப்போம், ரைட்? அது ஆல்சோ தட் இஸ் வெரி அட்ராக்டிவ் அப்படின்னா அஃப்கோர்ஸ் there is a path of least, அப்போ அதை நம்ம எடுப்போம். ஆனா அதுல எவ்வளவு டேர்ன்ஸ் இருக்கு, அந்த டேர்ன்ஸ்னால வந்து வண்டிக்கு எதாவது ஆகுமா, இன்ஜினுக்கு எதாவது ஆகுமா, அதெல்லாம் நம்ம கண்டுக்க மாட்டோம், ரைட்? நம்ம 6 மணி நேரத்துக்கு போயிடுவோம், அவ்வளவுதான். அதுதான் வந்து நம்மளோட கீயா இருக்கு. அதே தான் நடக்குது. இதே இது ஒரு கியூக்கம்பர் சாலடை வந்து அழகா வந்து போட்டு பார்த்தோம், அழகா இன்ஸ்டாகிராம்ல வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா அதோட ரீச்சும் இந்த சிக்கன் பிரியாணி அளவுக்கே இருக்கும். ஆனா அதோட மைண்ட் செட், அந்த சேஞ்ச் ஆஃப் திங்கிங் வந்து இன்னும் வரல, இனிமே வந்துடும். ஆனா it will take some time. And just the thought of the food will stimulate the acidic secretions in your stomach அப்படின்னா அப்ப ஃபுட் எவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல் எமோஷன், right? It's so scary actually. என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது. Right. And also 20 to 30 is your golden year of age. Okay, அந்த 20 வயசுல 30 வயசு நீங்க எவ்வளவு ஃபவுண்டேஷன் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு 60 வயசுல 70 வயசுல வந்து சப்போர்ட். நீங்க சொல்றீங்க உங்க பாட்டி தாத்தாலாம் வந்து 70 வயசு 80 வயசு, அவங்க 20 வயசு 30 வயசு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? They were very active, right? Very active. I think mentally they were little ரிலீவ்டு நினைக்கிறேன் சார். இப்போ இருக்கிற 20 to 30 வந்து அந்த மென்டல் பீஸ் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. சம்வேர் அது do you think மென்டல் பீஸ், மென்டல் ஹாப்பினஸ் எவ்வளவு தூரம் பாடியோட கனெக்டடா இருக்கு சார்? எப்படி அது இருக்கும்? ஏன்னா இப்போ சில நேரம் வந்து திருப்பியும் நான் சாப்பாடு ரொம்ப சோகமா கடுப்பா இருக்கும் போது சாப்பிட்ட உடனே வந்து ஒரு ரிலீஃப் ஒன்று கிடைக்குது. We all இப்போ இருக்கிற அவேர்னஸ்க்கு we all know that is bad, that is not okay அப்படிங்கிறது தெரியுது. பட் அது எவ்வளவு தூரம் அது இன்டெகிரலா அது கனெக்டட் சார்? மென்டல் பீஸ், மென்டல் பாடி வந்து நல்லா இருந்து மென்டலா நல்லா ஆக முடியுமா சார்? ரைட். ஸோ இப்போ நீங்க சொல்றீங்களா, அதாவது ஒரு சோகமா இருக்கேன், பிரியாணி சாப்பிட்டா நான் சந்தோஷமாயிடுறேன் அப்படின்னு சொல்றது வந்து இட் இஸ் நாட் யூ, இட் இஸ் யோர் கட். கட்ல இருக்கிற கிருமி தான் உங்களை வந்து அந்த மாதிரி சொல்ல வைக்குது. ஸோ இப்போ நீங்க சோகமா இருக்க, நீ சாப்பிடு அந்த டோபமின் உனக்கு வேணும் அப்படின்னா உடனே அந்த நீங்க பிரியாணியோ நீங்க ஐஸ்கிரீம் நீங்க சாப்பிட்டோன்னே அந்த கிருமிக்கு வந்து அந்த அதுக்கு தேவையானது கிடைச்சிருச்சு, கெடுத்து விட்டுட்டோம் அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. I'm not even kidding. உண்மையிலே
அது டோப்பமின்ங்கிற ஒரு கெமிக்கலை வந்து அதை செக்ரேட் பண்ணோன்னே உடனே அது கட்ல இருந்து பிரெயினுக்கு போய் டோப்பமினை வந்து உங்களுக்கு கொடுத்தோன்னே அப்பா ஐ ஃபீல் சோ குட் அப்படிங்கிற ஒரு ஹேபிச்சுவல் வந்துச்சா, அடுத்த தடவை நீங்க டவுனா இருக்கிறது நீங்க என்ன பண்ணுவீங்க? இம்மீடியட்டா யோசிக்கவே மாட்டோம். ஸ்விக்கில நைட்டு 12 மணிக்கு நான் யூஎஸ் இந்தியா வந்தப்ப ஸ்விக்கி ஆப் டவுன்லோட் பண்ணேன். நைட்டு 12 மணிக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது, do you want a dessert? It's time for dessert. It's time for dessert. ஏண்டா உனையெல்லாம் வந்து டெசர்ட் தான் அனுப்பணும். I have your back அப்படிலாம் வரும். I have your back, don't worry, we are there. அப்படி right. So they have created food as a இதே இது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க, ஃபுட் சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்க ஒரு வாக் போங்க, that will also create the exact same amount of dopamine. But that is tough, that is difficult, you don't have the mindset to do it. This is very easy. This is very easily available, right? ஸ்விக்கியில் ஸ்வைப் பண்ணா உடனே வந்துடும். ரைட், நான் தெரியாதமா அவங்க ஸ்விக்கியில் ஸ்வைப் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து அந்த இன்னும் என்னது ஜொமேட்டோ, அதுலயான்னு தெரியல, நான் புதுசு ஆப் டவுன்லோட் பண்ண பார்த்து 2 பேரும் நிற்கிறாங்க. போட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். அந்தளவுக்கு ஈஸி அவைலபிலிட்டி இஸ் ஆல்சோ தேர். ஸோ if you can modulate your brain with the food, with the secreting bad chemicals in you and growing bad gut bacteria, can you just reverse it? Yeah. And then say that தப்பி நான் வந்து என்ன குட் கட் பாக்டீரியாவுக்கு நான் என்ன கொடுப்பேனோ அதை நான் கொடுத்தா நமக்கு தேவையான கெமிக்கலை செக்ரீட் பண்ணி உங்களை டவுனே ஃபர்ஸ்ட் ஆக விடாம மென்டல் டிப்ரெஷன் பேஷண்ட்ஸ்க்கு we do a tablet called SSRI, selective serotonin reuptake inhibitor. என்ன சொன்னா செரட்டோனுங்கிற கெமிக்கல் வந்து you need it. ஓகே, இந்த மாத்திரை கொடுத்தா அந்த செரட்டோனின் சுரக்கும். நம்ம சுரக்காயை சாப்பிட்டாலே செரட்டோனின் சுரக்கும். அதனால தான் அதுக்கு சுரக்கான் பேர் வச்சாங்க. I know this is a bad joke though. It's more rhyming. அப்படி ரைமிங் ஆச்சு. That's true. That is totally true. அந்த சுரக்க வைக்கிறதுக்கு 2-3 மாசம் நீங்க திருப்பி சாப்பிட்டுவே இருந்தீங்கன்னா முன்னும் அந்த அளவுக்கு you can modulate, you can actually make the brain work for you. That's the beauty of it. இப்போ வரைக்கும் brain தான் நம்மள கண்ட்ரோல் பண்ணுது. And we have a possibility to control it also. To control it. I tell you, if somebody takes care of their gut, okay, இப்போ ஒழுங்கா நான் நைட்டு தூங்கி நான் சொல்ற மாதிரி இந்த 7 மணிக்கு சாப்பிட்டு அது கஷ்டம் தான், பட் as much as possible சாப்பிட்டுட்டு உடம்ப வந்து ஓரளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி வச்சாலே போதும். our body is very powerful. So body science-உம் கொடுக்க ஆரம்பிக்கும்ல சார், சாரி டு இன்டரப்ட், சயின்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும்ல சார். அது வந்து மைண்ட் ரீதியா நமக்கு தெரியும்ல, பாடிலியா தெரியறதை விட லைக் ஃபேட்டிக் டயர்டா இருக்கிறத விட மைண்டே ஒரு கொஞ்சம் தூக்கம் தேவைப்படுது. It will talk to us-ங்கற மாதிரி. Am I exaggerating? No, you are not. You are absolutely not. I always say, இப்ப காலையில எந்திரிக்கிறப்ப வந்து you are hitting the snooze button, right? அலாரம் வைக்கிறீங்க, அலாரம் அடிக்குது, நீங்க உடனே என்ன பண்றீங்க, உடனே தட்டி ஒரு 10 நிமிஷம் கூட அப்படின்ட்டு. அந்த 10 நிமிஷம் கூட அப்ப இருக்கக்கூடாது, தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் கம்மியா வந்து தூங்கிக்கணும். 10 நிமிஷம் முன்னாடியே தூங்கிருக்கணும். இப்போ then your body needs it, you need to go to the office, you are forcing yourself to wake up. தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை தட்டி எழுப்புற, ரைட்? அப்ப என்ன ஆகும், ஒரு நாள் ஒர்க் பண்ணும், 1 வருஷம் ஒர்க் பண்ணும், 2 வருஷம் ஒர்க் பண்ணும், 3ஆவது வருஷம் ஆணியே புடிச்சு வேணாலும் படுத்துக்கும். சார், ஆனா நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு பிராக்டிகலா பாசிபிளே இல்ல. இதெல்லாம் வந்து ஒரு சூப்பர்மேன் லைஃப் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதான் பிரச்சனையே. இப்போ இந்த மாதிரி நான் சொன்னோன்னா உடனே 7 மணிக்கு வந்து எப்படி சாப்பிட முடியும், ப்ராக்டிகலி பாசிபிளே கிடையாது. நான் ஏன் 7 மணிக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க 7 மணிக்குன்னு சொன்னாதான் அட்லீஸ்ட் ஒரு 9 மணிக்கா சாப்பிடுங்க. நான் 9 மணின்னு சொன்னா கண்டிப்பா 10 மணி சாப்பிடுவேன். நான் வந்து சயின்ஸ் சொல்றேன், 7 மணிக்கு சன்செட் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட டைஜஸ்டிவ் ஹார்மோன்ஸ் கம்மியாகுது. நான் எப்படி உங்ககிட்ட நீங்க 9 மணிக்கு மேல சாப்பிடாமன்னு சொல்ல முடியும்? 7 மணிக்கு மேல அதான் சயின்ஸ் சொல்லுது. அதை எப்படி கொண்டு வர்றது உங்களோட பொறுப்பு. அது சூப்பர்மேனா தான் முடியும், இது என்னால பண்ண முடியாது அப்படின்னா வந்து அப்போ உங்க லைஃப் ஸ்டைல், நீங்க சூஸ் பண்ண லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்கு. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட். எவ்ரி நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர் comes and tells, ask me, சார் நான் வந்து நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றேன், எனக்கு ஒரு நல்ல சஜஷன் சொல்லுங்க சார் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு. நான் சொல்ற ஆன்சர், quit the job.
It sounds very strong, but that is absolutely true. அமெரிக்கால காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அவன் நல்லா காலையில எக்ஸசைஸ் பண்ணிட்டு நல்லா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு காலையில மட்டும் ஒர்க் பண்ணுவானாமா. அதே டயத்துக்கு நான் பணத்தை கொடுக்குறேன் உனக்கு, நீ நைட்டு உன்னோட இதுல வந்து நீ ஒர்க் பண்ணு, ஆனா the pay structure is so good அப்படின்னு சொல்றது யாரு? இந்த 20 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா வந்து ஜாயின் ஆகுறாங்க. என்ன ஆகுது? they keep on abusing the body. They will not know at that point of time. They will know at the 30-35 years of age. ரைட்? அப்புறம் வந்து எங்க தப்பானே தெரியலையே, நம்ம பையன் தப்பே பண்ணல அப்படின்னு சொல்றது வந்து பிகாஸ் ஆஃப் த லைஃப் ஸ்டைல் தட் யூ சூஸ். ரைட்? at the same time I understand that நைட் ஷிஃப்ட் குவிட் பண்றதுலாம் வந்து இட் இஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள். அப்ப ப்ராக்டிகலி பாசிபிளா இல்லாத தப்புன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப அது தப்புன்னா டேமேஜ் கண்ட்ரோல் ஏதாவது பண்ணும்ல. நான் அதுவும் பண்ணுவேன். நைட் 2 மணிக்கு பிரியாணியும் சாப்பிடுவேன். நான் எக்ஸசைஸ்லாம் சீச்சி அது ரொம்ப கஷ்டம்ப்பா, நான் பாட்டு உட்காந்துட்டு பண்றேன்ப்பா அப்படியும் பண்ணுவேன். அப்படின்னா இப்ப என்ன, வாட் இஸ் த சொல்யூஷன் டு திஸ்? அப்ப திருப்பியும் வந்து நீங்க சொல்றது வந்து ரொம்ப கஷ்டம், பண்ண முடியாதுன்னு சொல்றது தப்பு. இட் இஸ் நாட். You have to make some changes that is adaptable to your own environment. 10 மணிக்கு சாப்பிடுறியா? 10 மணிக்கு சாப்பிடு. அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு சாப்பிடாது. அது ஒன்றும் முடியாது. ஏன் காலையில 7:30 மணிக்கு அந்த ஃபில்டர் காஃபி தேவை. ரைட்? அப்போ அந்த 7:30 மணி ஃபில்டர் காஃபியை நீ 10:30 மணிக்கு புஷ் பண்றதுக்கு ஒரு எஃபர்ட் போடுறீல, அந்த எஃபர்ட் தான் உன் பிரெயின் கேக்குது. You want to be in that uncomfortable situations to make your brain familiar, so that whenever there is another uncomfortable situation happens, your brain is equipped to do that. So I get very emotional because இதுதான் நடக்குது. 20 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் ஐடி பார்க்க எல்லாம் இதான் நடக்குது. ஐடி மட்டும் இல்ல சார், ஐ திங்க் most of the job வந்து especially மீடியா பாருங்களேன். ஐயோ, மீடியாஸ் அதர் இது. ஸோ குவிக்லி உங்களோட சோஷியல் மீடியா சைட்ல வந்து நிறைய ரீல்ஸ் பியூட்டிஃபுல்லா வந்து ரொம்ப கேண்டிடா நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த கான்டென்ட்லாம் வந்து நீங்க அப்படியே ரியல் லைஃப் நடக்கிற ஒரு விஷயத்தையே அப்படியே கன்வெர்ட் பண்ணி போட்டுறீங்கன்றது மாதிரி பார்க்க முடியுது. ரீசெண்டா வந்து ரஜினி சார் had undergone some medical இது, அதை வந்து ஓகே ஒரு கான்டென்ட்டா பிரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு எப்படி தோணுச்சு சார்? ஏன்னா இன்னி வரைக்கும் ஸ்டண்ட்னா எங்களுக்கு வந்து ஹார்ட்ல மட்டும் தான் வைப்பாங்க அப்படிங்கிறது தான் எங்களோட நாலேஜ் இப்போ வரைக்கும் இருக்கு. ஸோ இன்னி வரைக்கும் டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க ரஜினி சாருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளமா ஸ்டமக்ல ப்ராப்ளமா அப்படின்னு. ஸ்டமக்ல ப்ராப்ளம் இல்ல, ஸ்டமக்ல சப்ளை பண்ற பிளட் வெசல்ல ப்ராப்ளம். ஓகே. இதுல நான் ஏன் வந்து அந்த ரீல் நான் பண்ணேன் அப்படின்னா, என்னோட மெடிக்கல் கன்சர்ன் பேச தெரியாது எனக்கு. ஆனா அப்போலோ வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ரஜினிக்கு இதான் ட்ரீட்மெண்ட் பிகாஸ் இஸ் a popular figure. They have released a report. Of course with his consent தான் இருக்கணும். ஸோ அது என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அந்த பிளட் வெசல் சப்ளையிங் த ஸ்டொமக் இஸ் வீங்கி இருக்கு. ஓகே, நார்மலா இருக்கிறது இப்படி வீங்கி இருக்கு. ஏன் அப்படின்னா the wall has been very weak. இந்த வால்குள்ள பிளட் சப்ளை எல்லா லிட்டர் ஆஃப் பிளட்டும் வந்து இதுக்குள்ளதான் இருக்கு, இதுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஓகே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வால் அப்படியே பலூன் மாதிரி வீங்கி வீங்கி டப்புன்னு உடஞ்சிட்டு இருக்கும். எல்லா பிளட்டும் வெளியே லீக் ஆகும். இட் இஸ் an emergency. You will not be able to save the patient. ஓகே, இதுக்கு முக்கியமா 2 காரணம். ஒன்னு ஸ்மோக்கிங், 2வது வந்து ஹை பிளட் ப்ரெஷர். அந்த ரீல் போடுறது காரணமே வந்து ஹை பிளட் ப்ரெஷரை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமாவே நம்ம பேசிக்கிறது கிடையாது. டயபெட்டிஸை வந்து எக்கச்சக்கமா பேசுறோம். ஹை பிளட் ப்ரெஷர் இஸ் சைலண்ட் கில்லர் தான் டயபெட்டிஸை விட. ஏன்னா இந்த வால் வீக் ஆகுதுல்ல, அது ஏன் வீக் ஆகுது அப்படின்னா அந்த ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாகி கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகுது தான் we call it as aneurysm. I have seen many people who comes into the emergency room with a ruptured blood vessel. அந்த ஹோல் லிட்டர் ஆஃப் பிளட்டே வந்து கம்ப்ளீட்லி அந்த பிளட் வெசலுக்குள்ள இல்லாம வெளியே போச்சுன்னா மற்ற ஆர்கன்ஸ்க்குலாம் வந்து பிளட்டே கிடைக்காது. இட்ஸ் எமர்ஜென்சி. ஸோ பிளட் ப்ரெஷரை வந்து 120ல இருந்து 80க்குள்ள கண்டிப்பா கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் அந்த ரீல் போட்டது. அதுல மேஜரா கடைசியில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, யூஸ்வலா என்ன சொல்லுவாங்கன்னா வந்து சோடியம் உப்பை வந்து கம்மி பண்ணுங்க. எல்லாம் நினைச்சுக்கிறாங்க வந்து, இப்போ எனக்கு தெரியும், நான் வலையப்பட்டி தான் எங்க சொந்த ஊரு. இப்ப கல்யாணத்துக்கு போயிருக்கப்ப வந்து வாழையில விருந்துல வந்து எங்க பக்கத்துல பெரிய பக்கம் வந்தார். அவருக்கு வந்து ப்ரெஷர். அந்த ப்ரெஷர் அப்ப வந்து எல்லாம் சாப்பிட்டாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து உப்பு தொடவே இல்லை. இவ்வளவு சாப்பிட்டதுக்கு நீங்க உப்பு தொட்டுருக்கலாம்.
உப்புனா அந்த உப்பு தான் அப்படின்னு ஞாபகம். அப்படி கிடையாது. அவர் அந்த மாங்காய் ஊறுகாயை எடுத்து சாப்பிட்டாரு பாருங்க. அதுக்கு ஒரு தடவை அப்படியே பிடிச்சேன். நீங்க பேசாம அந்த உப்பு பார்த்து எனக்கு அந்த மாங்காய் ஊறுகாய் கட் பண்ணுங்க. இந்த ஊறுகாயில இருக்கிற உப்பு, அப்புறம் நம்ம இந்த பேக்கெட் சிப்ஸ், எனி சிப்ஸ் இருக்கணும், எல்லா சிப்ஸ் எல்லா பேக்கெட் இதுலயும் இந்த கெச்சப்பு எல்லா இதுலயுமே வந்து அந்த ஹிடன் சோடியம் இருக்கு. பிளட் பிரஷர் இருக்கிறவங்க அந்த ஹிடன் சோடியம் எவ்வளவு அப்படின்றத திரும்பி பார்த்து 250 மில்லிகிராமா 50 மில்லிகிராமா அப்படின்னு கொஞ்சம் ஒரு கான்சியஸ் அவேர்னஸ் வர்றதுதான். சாருக்கு என்னாச்சு? அந்த ஸ்டென்ட் போடுறதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து இட் will slowly get better, right? Okay. So there is no chance of rupture that much at all. So அதனால வந்து அழகா வந்து blood வந்து போயிடும். blood pressure கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. ஸோ ஒரு நார்மல் ப்ரொசீஜர் மாதிரி தானே சார்? ஆமா, இது வந்து கொஞ்சம் அதான் ரப்சர் ஆகுறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சதுனால இது கொஞ்சம் நார்மல் ப்ரொசீஜர் மாறிடுச்சு. ஓகே சார். திங்க் எனக்கு வந்து ஓவராலா வந்து இது உங்களோட ஜேர்னி அண்ட் நிறைய ஒரு பர்சனல் விஷயங்கள் அண்ட் எனக்கே நிறைய விஷயங்கள் வந்து இதெல்லாம் உனக்கு தெரியுது, ஆனா நீ சீக்கிரம் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிறைய ஒரு இதா இருந்தது. அண்ட் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே உரிய அந்த ஒரு டோன்ல இந்த நிறைய விஷயங்கள் ஒரு போக்குல நிறைய இம்பார்ட்டன்டான விஷயங்கள் நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க. ஐ திங்க் தேங்க்யூ சோ மச் ஃபார் டூயிங் திஸ் சார். சோ பிளஷர் உங்களை மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசி. அண்ட் ஐ திங்க் நிறைய உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் நீட் ஆஃப் an hour பத்தி நிறைய பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். thank you sir. means a lot. thank you so much sir. thank you so much for having me. Thanks all. Chennai stop ranking green villa project la takara easier by Ram Kamal developers. Milky Mist Cowgie.